Hi friends, very warm welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு Sanu's Kitchenல ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோங்க. கருவாட்டு குழம்பு. இது வந்து நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இந்த நெத்திலி கருவாடை வச்சு நம்ம வந்து எப்படி குழம்பு பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கருவாடை நம்ம நல்லா கழுவி சுடு தண்ணியில நல்லா கழுவி நம்ம எடுத்துட்டா இதுல இருக்கிற மண் எல்லாமே நம்மள வந்துரும். சோ அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குழம்புல போட போறோம். சோ இப்போ இது வந்து ரெடியா இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பானையில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படினா கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா சோம்பு போட்டுட்டு கொஞ்சமா ஒரு 4 மிளகு போட்டுட்டு இது நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை சேர்க்க போறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கப்போ இதோட ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு 4-5 சேர்த்துக்குங்க. அப்போ வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும், வாசமும் நல்லா இருக்கும். இதோட வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து நல்ல ஒரு அளவுக்கு ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் தேங்காயும் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து மசாலா நம்ம வந்து வதக்கின சட்டியிலே வந்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு இதோட பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாகவே விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லெண்ணெய் விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வதக்குறப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டேன் மசாலா அரைக்கிறதுக்கு. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். குழம்புக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வதங்கிடும். கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு நம்ம வந்து கொஞ்சமாக புளி ஊற்றுவோம். ஸோ அதுக்காக உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா மூடி வச்சு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும்.
இப்போது நம்மளுக்கு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சிரும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ, புளிக்குழம்பு, அதாவது காரக்குழம்பு இல்லை வத்தக்குழம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை இதுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். எப்பவுமே வந்து காரக்குழம்பு புளிக்குழம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து நல்லா இருந்தால் தான், கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா புளிப்பாக இருக்கும் ரொம்ப குழம்பு. ஸோ வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து வர மிளகாத்தூள் அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது இப்போ யூஸ் பண்ணல, நான் குழம்பு மிளகாத்தூளே போதும்னு அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தாலே நம்ம புளி அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் நம்ம மூடி தட்டு போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமா புளி சேர்த்துனா நல்லாயிருக்கும். இப்போ பார்ப்போம், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் வந்து தனியாக வந்துடணும். இப்போது நம்ம வந்து இதில் ஏதாவது காய் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் பயிறு வகை சேர்ப்பாங்க, தட்டாம்பயிறு அப்படி கூட சேர்ப்பாங்க, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதுவும் சேர்ப்பாங்க. இல்லை இதில் வந்து காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து காய் தான் கூட சேர்க்க போகிறேன். சொரக்காய் சேர்க்கலாம், அதே மாதிரி கத்திரிக்காய் சேர்க்கலாம், முருங்கைக்காய் சேர்க்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன். ஸோ கத்திரிக்காய் இதில் இப்போ போட்டுருவோம். போட்டுட்டு இது ஒரு 2 பெரட்டிட்டு 1 நிமிஷம் விட்டுருவோம். அதுக்கப்புறமா புளி இதோட சேர்த்துப்போம். ஒரு நல்லா இதை பெரட்டி விட்டுருங்க. கத்திரிக்காய் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருண்டு கத்திரிக்காய் வந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. நல்லா கத்திரிக்காய் சுருண்டுருச்சு. இதுலேயே வந்து காவாசி கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளி. இதை வந்து புளி தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டதில் இப்போ வந்து இதோட கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றியும் நம்ம இது வந்து தேங்காய் வதக்கி அரைச்சும் ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போதைக்கு கொஞ்சமாக இதில் வந்து கருவாட்டிலையுமே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் கடைசியாக நம்ம கருவாடு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. குழம்பு இறக்கும்போது பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் கொஞ்சம். நீங்கள் அப்புறம் குழம்புல நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கருவாட்டில் வர உப்பு வந்து ரொம்ப குழம்பு தூக்கி விட்டுரும் உப்பை. அதனால் அதை பார்த்து மட்டும் போடுங்க. இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறமா கருவாடை கடைசியாக நம்ம வந்து கழுவி உள்ளே போட போகிறோம். அவ்வளோதான், குழம்பு நம்ம அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து நல்லாவே கொதிக்கட்டும், நல்லா காய் வேகட்டும். மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இப்போது இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் குழம்பு சுண்டி வரும்போது கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கருவாடு சேர்க்க போகிறோம். ஸோ இது நல்லா தழும்பு கொதிச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு சுண்டி நம்மளுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்திட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு குழம்பு ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு.
அப்படின்னா தெரியும். இப்போ நான் வந்து இங்கே வந்து கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் எவ்வளோ கருவாடு காமிச்சேன், ஆனால் இப்போ பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம தலையை வந்து நல்லா கிள்ளி எடுத்துட்டோம். எப்போவுமே இந்த கருவாட்டில் வந்து தலையில் தான் மண் இருக்குமா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா தலையை கிள்ளிட்டு நல்லா சுடுதண்ணியை கொஞ்சம் கைக்கு பொறுக்க வச்சு அதில் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவும் போது இதில் இருக்கிற மண் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது மாதிரி நல்லாவே கழுவி இருக்கேன். நீங்களும் நல்லாவே கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கருவாடை வந்து இப்போ நம்ம குழம்பு இறக்க போகிறோம். ஸோ இந்த டைமில் இப்போ இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் கழித்து இதே மண் சட்டியில் வச்சுருந்து மீன் குழம்பு மாதிரியே நம்ம வந்து இதே மண் சட்டியில் வச்சுருக்கும் போது அந்த கருவாடோட அந்த டேஸ்ட் அப்படி இந்த குழம்புல இறங்கும். அப்போ வந்து சாப்பிடும்போது நல்ல சூடாக சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கருவாடு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடுவோம். இப்போ குழம்பு நம்மளுக்கு மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் அப்படியே நம்ம மல்லித்தலை தூவி இறக்கி சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கவே எச்சி ஊறுதா. போய் வேகமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க.